சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். Hallelujah. We love you Jesus. We honor you Father. ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை வேளையில God will touch you, God will speak to you. நம்மளுடைய இருதயம் அவருடைய இருதயத்துக்கு கூட கனெக்டா இருந்தா போதும். உங்களுடைய வாய் அல்ல, உங்களுடைய இருதயம் கனெக்டா இருந்தா போதும். Thank you Lord Jesus. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். எல்லாரும் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்து எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது இதெல்லாம் சாத்தியமே இல்ல பிரதர் சொல்றீங்களா? It is possible with Lord Jesus Christ. எப்படி நடந்து எவருக்கும் புரியாது. ரெண்டு கரங்களை உயர்த்தி உண்மை அது அவர் நாமம். எஸ், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் சொல்லுவோம். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். You may have come with an empty hand. என்னோட பாக்கெட் எம்டியா இருக்கு, என்னுடைய கரங்கள் ட்ரையா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து 10வது மாதம் முதல் நாள்ல வந்திருக்கிற செவியை கூர்ந்து கேட்டு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் வனாந்தரத்தில் ஆறுகளை வர பண்ணுகிற தெய்வம், 10 மடங்காக உங்களை உயர்த்துகிற தெய்வம், சாம்பல சிங்காரமாக மாற்றுகிறவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர் ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுகிறவர். ஓ, அவருடைய செய்கைகளை யாரும் விவரிக்க முடியாது. போகும்போதே யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். இங்க இஸ்ரவேலாக மாற்றினவர்கள் போகும்போது யாக்கோபாக. It's true Lord. திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சறுக்கல. ஓ, பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சறுக்கல. ரெண்டு கரங்கள். உண்மை அது அவர் நாமம், ஓ உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். கர்த்தருடைய நாமம் பொய் சொல்லாது. நம்ம சிலைய வணங்குற மக்கள் அல்ல. உண்மை அவர் நாமம், உண்மை உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். Thank you Lord. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. புரிந்தவர்கள் சொல்லுங்க. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. That's true. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்வதை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை
Everybody decree and declare. The word of God will come to pass. He will never fail you. He will never forsake you. Sharatata. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, ஓ சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்பதை அளந்து தராமல் முழுவதும் தந்தீரே. ஓ பாத்திரரே, பாத்திரரே, நீர் பாத்திரரே. எஸ், பாத்திரரே, நீ பாத்திரரே, நீ பாத்திரரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க கர்த்தருடைய அன்பை உண்மையாகவே ருசி பார்த்திருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும், உண்மையாகவே நான் இருந்ததற்கும் நான் இருப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. நான் இப்ப இருக்கிறத பார்த்து சில பேர் ஷாக்கா இருக்கிறாங்க. ஏன்னா நான் இருந்ததை பார்த்திருக்கிறாங்க, நான் இருக்கிறத நம்ப முடியல. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆச்சரியத்தை, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை, சின்னதல்ல பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட்குள்ள அப்படியே அவர் நன்மைகளை நினைத்து பார்க்க? எத்தனை பேர் அழுது இருக்கிறீங்க ஹெல்மெட்குள்ள வண்டி ஓட்டும் போது? கார் ஓட்டும் போது காருக்குள்ள யாரும் இல்லாம இருந்திருக்கலாம், பேசுறதுக்கு யாரும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது, அப்படியே டிரைவ் பண்ணும்போது அப்படியே தார தாரையா கண்ணீர் எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது? நான் இருந்ததற்கும் நான் கார் ஓட்டுவதற்கும் சம்பந்தம் இல்லை. எத்தனை பேர் ஃப்ளைட்ல போயிருக்கிறீங்க? ஃப்ளைட்ல போகும்போது அப்படியே அந்த விண்டோ, ஸ்மால் விண்டோல டேக் ஆஃப் ஆகும்போது நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்ல முடியும், நான் இருந்ததற்கும் ஃப்ளைட்ல உட்கார்ந்து போற தேசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சமைக்கும் போது சொல்ல முடியும், என் வீட்டுக்குள்ள யாரும் இல்லாத போது எனக்கு தெரியும் குடும்பமாய் அநேகருக்கு என்ன சமைக்க வைத்திருக்கிறீர், நான் இருந்ததற்கும் நான் இருப்பதற்கும் சம்பந்தமே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை உண்டு பண்ணுகிற தெய்வம். அப்படி உணர்ந்தவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. மறுபடியும் அதை சொல்லுங்க, நான் இருந்தத குப்பையில இருந்ததற்கும் சாம்பல்ல இருந்ததற்கும் Thank you Lord Jesus. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல மறுபடியும் நான் இருந்ததற்கும், எல்லாரும் நான் இருந்ததற்கும் இன்னைக்கு இருக்க போறதற்கும் சம்பந்தம் இருக்கா? ஓ ராஷாடலா ரைகானாமா செய்ததை சொல்ல வார்த்தைகள் இப்ப எல்லாரும் உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும்
முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.